Hi cuties, இப்போ பிராத்மிக்கில் 6th போயம் கல்பனா பார்ப்போம். இங்கே பாருங்கள். अगर पेड़ भी चलते होते कितना मज़े हमारा होते. அகர்னா ஒரு வேளை ட்ரீஸ் ஆல்சோ சல்தே ஹோத்தேனா போயிட்டு இருக்குதுன்னா கித்தனா மஜே எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஜோக்காக இருக்கும். ஹமாரே ஹோத்தே நம்ம என்ஜாயும் பண்ணுவோம். ட்ரீ நடக்குதுன்னா ஒரு கற்பனை எப்படி ஜோக்காக இருக்கும். பாந்த் தனையுமே முஸ்கா ரசி தனைனா ஸ்டெம் அதோட தண்டு பகுதியில் இங்கே பாருங்கள் இங்கே சொல்கிறாங்களே இந்த தண்டு பகுதியில் அதை பாந்த்னா கட்டு எதை ரஷினா கயிறை கட்டு ரோப்பை கட்டு சாகே ஜகாங் ககிலே ஜாத்தே எங்கே வேணாலும் நம்ம எங்கே போக விரும்பும் அங்கே வேலை உட்காந்துட்டே போயிடலாம். ககிலே ஜாத்தே எங்கே வேணால் அங்கே போயிடும் நடக்கிறதா இருந்தால். ஜகாம் கஹி பி தூப்பு சத்தாத்தி எங்கெல்லாம் வேறவ தூப்புனா சன்லைட்டு எங்கெல்லாம் படுதோ உஸ்கே நீச்சே சட்டு சுஸ்தாத்தே அப்போ நம்ம அந்த நிழலுக்கு ஓடி ஒளிவோம்ல அப்போ அதுக்கு கீழே போய் நம்ம இருந்து இளைப்பாறலாம். ஜகாம் கஹி வருஷகோ ஜாத்தே எங்கெல்லாம் மழை வருதுன்னா போய் எங்கேயாச்சும் ஒதுங்குவோம். இதே மழையாக இருந்தால் உஸ்கே நீச்சே ஹம் சீப்பு ஜாத்தே அதுக்கு கீழே போய் ஒளிந்து கொள்வோம். சீப்புனா மறைந்து ஹைடு ஒளிந்து கொள்வோம். பூக்கு சத்தாத்தி அகர் அஜானக்கு ஒரு வேளை பசி ஏற்பட்டுச்சுன்னா பசியால் வாடிட்டுருக்குமா இஃப் ஒரு வேளை அஜானக் திடீர்னு தோடு மதுர் ஃபல் தோடுனா உடைப்போம் அதுலேருந்து ப்ளக் பண்ணி மதுர் ஃபல்னா இனிமையான ஃப்ரூட்ஸை உஸ்கே காத்தே அதிலேருந்து எடுத்து சாப்பிடுவோம். அது ஆதி கிச்சடு பாடு ககித்தோ எங்காவது சேரு பாடுனா வெள்ளம் வேற எங்காச்சும் வேலை வந்துருச்சுன்னா சட்டு உஸ்கே ஊப்பர் சட்டு ஜாத்தே திடீர்னு அது மேலே போய் உட்காந்துக்கு ஏறி உட்காந்துக்குவோம். இவ்வளோதான்டா நம்மளோட கற்பனை வளர்த்த ஒரு ட்ரீ நடந்துச்சுன்னா இருந்தால் அந்தந்த இடத்துல தான் யூஸ். ஆனால் அது எங்காச்சும் எங்கே போனாலும் அது நடக்குதுன்னு வச்சுக்கோ கடற்கடான்னு ஓடி போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கோன்னு ஒரு கற்பனை வளமாக நம்மளுக்கு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க. பேடு ட்ரீ மஜா ஃபன் பாந்தனா டு டை धूप सनलाइट ईर्षा वर्षा रेन अचानक अचानक இந்த சாவெல்லாம் ஜாவா சொல்லக்கூடாது. கிச்சடு கிளே மட். இப்போ 6th போயம் வந்துட்டோம். அப்போ நம்ம ஒவ்வொரு போயம் சொல்லும்போது ஏன்னா தரம் போகாமல் ஒவ்வொரு போயத்தை ரீட் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஃபாலோ பண்ணுமோ ஒவ்வொரு லெட்டர்ஸையும் படிங்க. இப்போ படிக்காமல் நம்ம எப்போ படிக்க போகிறோம். ஜகாங் கஹிவி ஒவ்வொரு வேர்ட்ஸாக படிச்சுட்டு கீழே சிங்கிள் வேர்டை படிங்களே. ஆனால் நம்ம இதுவே படிக்க மாட்டோம். படிக்காமல் ஜம்பிங்க. அப்புறம் எக்ஸாமில் வர கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போகலாம். அப்படின்னா நம்ம இந்த பிராத்மிக் ஃபண்டமெண்டல் புக்கு அதை விட்டுட்டோம்னா எங்கேயுமே நம்ம அதோட இதை ஒரு லேர்னிங் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்காமல் 5th ஸ்டாண்டர்ட் போனால் எப்படி இருக்கும். மேக்ஸ் தெரியாது, கூட்டல் தெரியாது, பெருக்கல் தெரியாது, வகுத்தல் தெரியாது போல் இந்த பிராத்மிக் லெசன் நம்ம கண்டென்ட்டை நல்லா படிச்சுட்டு போனால் அடுத்தடுத்து எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். டென்ஸு கிராமரு எல்லாம் ரொம்ப ஈஸியாக இதில் பழகிற மாதிரி எங்கேயும் போய் நம்ம பழக முடியாது. அப்படி பிராந்திய பாஷாமே பாவார்த்த லிக்கியே ஜகாங் கஹிபி வேறவை எங்கே போனாலும் அப்படிங்கிற இந்த லைனை நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இதுக்கு மீனிங்ஸ் என்ன இதே மாதிரி தான். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் கல்பனா. இங்கே ஆத்தர் கொடுக்கல அது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இன் திஸ் போயம் த poet imagines இந்த poet கற்பனை தான் பண்ணுறாரு. that if the trees can move how nice ஒரு வேளை இந்த ட்ரீ நகர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். it would be ஒரு வேளை. in the above lines poet tells that if the trees can move one can take rest. ஏன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இமீடியட்டாக நம்ம சின்னத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். wherever there is hot sun எங்கெல்லாம் சன் வருது ரொம்ப சூடான வெயில். when there is ஒரு வேளை மழை பெய்யுது we can immediately take shelter under the tree. அந்த ட்ரீக்கு கீழே போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் இதை தெரியாதவங்க தமிழையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரை லாங்குவேஜ் சிஸ்டத்தில் இதுவும் வரணும். தேங்க்யூ.